इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदुष्टत्यागत्रैः सकलम् अतिसन्धाय भवनम् पिता पितस्तत्सिद्धिप्रदपरतन्त्रैः प्रजपतिः पुनः सन्निर्बन्धारचिरपुरुषार्थैकघटनः स्वतन्त्रं ते तन्त्रम् क्षितितलमभातीतलनिजम् சதுஷ்டத்யாகந்திரைஹி அம்பாளை சொல்லக்கூடியதான தந்திரங்கள் 64 தந்திரங்கள். தந்திரங்கள்னா மறைகள், வேதங்கள். இந்த வேதங்கள் அபௌருஷயம். இந்த தந்திரங்கள்னா ஈஸ்வருடைய முகமாக முகத்திலிருந்து வந்தது. இது மனுஷன் தான் ஆகமம்னு சொன்னது வேதம். ஆகமம் சிவவக்ரேட்ச கடந்த கிரிஜானனே, சிவனுடைய வாக்கிலிருந்து வெளியில வந்தது, அம்பாளுடைய காதுக்குள்ள போச்சு. அதனாலதான் ஆகமம்னு பேரு. ஆன ஆகதம் சிவனுடைய வாக்கிலிருந்து வந்தது. கடந்த கிரிஜானனே அம்பாளுடைய காதல வந்து விழுந்தது அப்படின்னு அம்பாள் கேட்டிருக்கா பாடிட்டு. அதே போல நிகமம் நிர்கதம் கிரிஜா முகா அம்பாளுடைய வாக்குல இருந்து வந்தது, சிவனுடைய காதல போய் விழுந்ததான். அதான் நிகமம்னு பேரு. ஆகமம் நிகமம்னு பேரு. இந்த ஆகமங்கள் நிகமங்கள்னா வேதங்கள் மாதிரி அனாதியானவை. அது அப்பப்ப அந்த போன ஜென்மாவில் எப்படி இருந்தோ அதே மறுபடியும் இந்த பக்கம் சொல்லிக் கொண்டே இருப்பான். இதெல்லாம் மாறவும். இந்த ஆகமங்கள் இருக்க அது எத்தனை இருந்தது? அம்பாளுடைய தத்துவத்தை சொல்லக்கூடியதான ஆகமங்கள் 64. இந்த சுகாகமங்கள் அப்படி இப்படின்னு சொல்ற. அந்த ஒவ்வொரு ஆகமத்திலையும் ஒரு மனுஷனுக்கு வேண்டியதான என்னென்ன ஆசைகள் உண்டோ அதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உபாயங்கள் உண்டு. அதான் தந்திரம்னு. தந்திரம்னா தந்திரியத்தே விஸ்தாரியத்தே தத்துவம் இது தந்திரம். இந்த தமிழ்ல ஏதோ ஒரு தந்திரம் பண்றான் சார், அந்த தந்திரம் இல்ல, தமிழ் தந்திரம் ஏதோ குதந்திரம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அது இல்ல. இங்க சம்ஸ்கிருத தந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? தத்துவத்தை விஸ்தரித்து சொல்றது, தத்துவத்தை புரியும்படி சொல்றது, இந்த வாழ்க்கையில மனிதர்களுக்கு உபயோகப்படும்படி சொல்றது. அதுதான் தந்திரம். இப்ப தந்திரம்னு என்ன? அம்பாளுடைய கருணா கடாட்சத்தை இப்பிறவில் நாம் எப்படி அடைவது, நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான ஆசைகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றிக் கொள்வது, அதை நிறைவேற்றிக் கொண்டு நம்ம பக்தியை வளர்த்து கொண்டு அம்பாளுல எப்படி சேருவது, இவைகளை சொல்ல கிரந்தங்களுக்கு தந்திரம். ஆனா தமிழ்ல ஏனோ தந்திரம் பண்றாங்க ஏமாத்துறாங்கிற அர்த்தத்துக்கு வந்து சில நாளோடு அப்படி வந்துருக்கு. ஏதோ அது ஒரு பெரிய கும்பகோணம் சேரணும். கும்பகோணம்னா ஏமாத்து வித்தியான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அந்த ஊர்ல எவ்வளவு நல்ல ஊரு, எத்தனை உயர்ந்தவாள்லாம் வந்து இருக்கா. ஆனா என்ன, இத காசு வாங்கிட்டு ஏமாத்துறோம் பார்த்தா அது ஒரு கும்பகோணம்னு பேர் விட்டுருக்கோம். விவகாரம் ஜனங்களுக்கு நாளோட யாரோ 4 பேர் உபயோகப்படுத்தினா அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே மாறி போயிடும். இந்த அயம்பேட்ட வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம்பா. அயம்பேட்டையில இருக்கிறவாள்னா கலகம் ஓட்டுவாளோ, நாடு நாட்டை இருப்பாளோ. ஆனா என்னடா இப்படி யாரோ 2 பேர் சொல்லிட்டா. அப்ப என்னன்னா அயம்பேட்டைன்னு வெறுமனை இருக்கிறவாள சண்டை போட்டி விடுறதுங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்துறான். அப்படி எல்லாம் சொல்லப்படாது. அதே போல தமிழ்ல தந்திரம்னு சொன்னா ஏமாத்துறதுங்கிற ஒரு அர்த்தத்துல வந்துருது. அது அர்த்தம் இல்ல. தந்திரம்னு சொன்னாலேன்னா விஸ்தாரமாக சொல்றது, நமக்கு புரியுதா போல சொல்றது. ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு எப்படி நாம் சகல சேமத்தையும் அடைவோமோ அதை சொல்லக்கூடியதானது தந்திரம்னு பேரு. அப்படி 64 தந்திரங்கள் இருந்ததான். இந்த உலகமெல்லாம் பறவை விட்டு அவளுக்கு என்னென்ன வரணும் என்கிறத சொல்லி இருந்தாலும் அவளுக்கு அந்தந்த தந்திரம் வழியா எதை நினைக்கிறாரோ அவளுக்கு அத்தனையும் கொடுத்து கொண்டிருந்தார் பரமேஸ்வரன். நமக்கு காசு வேணுமா சரி, போக வேணுமா சரி, வீடு வேணுமா சரி, ஜனங்கள்லாம் நமக்கு அடங்கி இருக்கணுமா அதுக்கு சரி, இப்படி என்னென்ன இருந்ததுக்கு வேணும்னால வாழ்க்கையில அத்தனையும் அடையக்கூடியதான வழிகளை தந்திரங்கள் சொல்லியிருக்க, வேதங்களும் சொல்லியிருக்க. ஆனா வேதங்கள் சில பேரால் தான் வேதத்தை அத்தியனம் பண்ணினால்தான் முடியும். வேதத்தை அத்தியனம் பண்ணி அதை கிரமமாக சொல்லி அதில் இருக்கக்கூடியதான கர்மாக்களை எல்லாராலையும் பண்ண முடியாது.
இருந்தாலும் எல்லோருக்கும் ஆசை இருக்குன்னு அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளணும்னு வேதாத்தியனம் பண்ணாதவாளையும் முடியணுமா இல்லையா? காயத்ரி மந்திரம் சொல்லாதவாளை கூட இது வேணுமா இல்லையா? அதனாலதான் பஞ்சவட்சி மந்திரம். ஆத்துக்காரர் ஒன்றும் பண்றது இல்ல, பஞ்சாமம் பண்றது இல்ல. அவர் ஏதாவது நல்ல கர்மா அப்படின்னாதான் குடும்பத்துக்கு நல்லது வரும். இவர் பண்ணல, என்ன பண்ண போறேன்? அப்ப அந்த அம்மா ஸ்ரீசக்கரத்துக்கு 2 புத்தம் போட்டு பஞ்சவட்சி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டா இருந்தாலே போதும். ஒரு பெரியவர்கிட்ட யாராவது கேட்டுட்டேன். அப்ப என்ன அவங்க அவரும் பண்ணிட்டு இருக்கா, இந்த ஜபம் பண்றது ரொம்ப சீக்கிரமா நமக்கு வரும். எல்லா விதமான தோஷங்களும் பாபங்களும் போயிடும். குடும்பம் சமர்த்தியா இருக்கும். நீங்க பண்றது உங்களுக்கு மட்டும் இல்ல, 3 தலைவருக்கு நிச்சயமா வரும். உங்களுக்கு, உங்க குழந்தைகளுக்கு, உங்க பேரனுக்கு அது வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நீங்களே பண்ணிக்கிட்டுமே 3 தலைமை நிச்சயமா அவளுக்கு வரும். அதே மாதிரி இவ ஜபம் பண்ணினா மேல இருக்கக்கூடியதான 3 தலைவர் இருக்கு பட்சல அவ பாபம் பண்ணி நடக்காத நோக்கத்துல இருந்தாலும் அவளுக்கு இந்த புண்ணியமாக சேரும். இது பயப்படாது, ஆணுசங்கீகம். நீங்க பண்றது உங்களுக்கு தான் இருந்தாலும் ஆணு போட்டு யாருக்கு வேணுமோ அவளுக்கு போன் வருமா, பக்கத்துல இருக்கவங்க காப்பு வருமா வராதோ? அதே போல உங்களுக்காக நீங்க போட்டாலும் மற்றவங்களுக்கு வராமல உங்களை அண்டி இருக்கிறவாளுக்கு எல்லாம் அப்படி 64 தந்திரங்கள் எழுதப்பட்டன, சொல்லப்பட்டது. இருந்த போதிலும் நிர்பந்தாது அம்மா சொன்னாலும் இப்படி 64 தந்திரங்களை படித்து எனக்கு ஏதாவது ஒரு வேணும்னா இதுக்கு என்ன பண்ணணும் என்கிறதுக்காக அவன் தேடிட்டு இருக்கிறோம். 64 தந்திரங்கள் படிக்கணும். அந்த தந்திரங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்கேன்னு அலசி பார்க்கணும். அதுக்கப்புறம் அனுஷ்டானம் பண்ணணும். இதெல்லாம் இந்த காலத்துல நடக்கிறது. எல்லாரும் ஒரே தந்திரத்துல இருக்கணும், எல்லாவற்றுக்கும் ஒரே சாதகமா இருக்கணும். யூனிவர்சல் ரெமெடி. எதுக்கு வந்தாலும் பென்சிலுங்கிறாலும் அதே மாதிரி. ஆனா சில பேர் பென்சில் நல்லா அப்பதான் என்ன பண்றாங்க இருந்தாலும் அதுவரை எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் சேமத்தை கொடுக்கணும். அவன் நினைத்ததான எல்லாமும் அவளுக்கு கிடைக்கணும். புண்ணியம் உட்பட, அதே போல மோட்சம் உட்பட, ஈஸ்வரானுக்கிரகம் உட்பட, மனசு நிம்மதி உட்பட எல்லாம் கொடுக்கிறோம். அதுக்காக என்ன பண்ணோம்னா இன்னொரு தந்திரத்தை உண்டு பண்ணுவோம். சுதந்திரம் தேதந்திரம், சுதந்திரமான தந்திரம். இன்னொரு தந்திரத்தை எதிர்பாராமல் இருக்கிற தந்திரம் எது? அம்பாளுடைய காலடி. வேற ஒண்ணும் வேண்டாம். அம்பாளுடைய திருக்கவலத்தை நீங்க தியானம் பண்ணலையா, கால காலத்தை தியானம் பண்ணலன்னா இது எதுவும் வேண்டாம். சுதந்திரம் தேதந்திரம். அது எது பண்றாரு? சித்திதலம் அபாதீதரதிதம். சித்திதலம் பூலோகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. எங்கேயோ தேவலோகத்துல ஸ்ரீபுரத்துல இருந்தது, கைலாசத்துல இருந்தது. அதெல்லாம் வேண்டாம், பூலோகத்துக்கு கொண்டு வாங்கும். சௌந்தர்ய பூலோகத்துக்கு கொண்டு வரணும்னா நதிகேசன் இஷ்டப்பட வேண்டும். கடிச்சு சாப்பிட்டார் 60 ஸ்லோகத்தை. என்ன பூலோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவ்வளவு மனசெய்தியும் கிடையாது. அம்பாளை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு புண்ணியமை பாலத்து கிடைக்காது. அதுக்காக வேண்டாம் தடுத்தார். ஆனா இங்க என்ன சொல்றது, உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் வந்த பிறகு இதை பண்ணுங்கன்னா நடக்காத காரியம். இதை பண்ணுங்க குவாலிபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் அம்பாளை தியானம் வரும். சுதந்திரம் தேதந்திரம் அப்படின்னு மனிதனுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான சௌகரியங்களும் மனசு நிம்மதியும் சேமமும் ஏற்படணும்னா இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். 64 தந்திரங்கள்னால் சகலம் அபிசந்தாய பவனம் புறம் முழுக்க வியாபித்து அவளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் காலத்தில் அதது அந்தந்த சித்தியை கொடுக்கக்கூடியதான பரதந்திரமான அவைகளை கண்டு பரபதி புனர்ப்பம் நிர்பந்தாது அம்பாலே நிர்பந்தம் பண்ணினாரா. லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுற. அதனால அம்பாளுக்கு அவ்யாஜ கருடா மூர்த்தி அஜான தீபிகா. எதிர்பாராமல் தான் பக்தாட்ட எதையும் எதிர்பாராமல் அவளுக்கு நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறவள் அம்பாள். ஆயால் பது புனர்ப்பம் நிர்பந்தாது அம்பாளுடைய நிர்பந்தத்தினால் அகில புருஷார்த்த ஏக கடனா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற 4 புருஷார்த்தங்களையும் அம்பாளுக்கு 4 கை இருக்கின்ற 4ஐயும் முடியும். இந்த 4மே வேண்டாம். அம்பாளுடைய பாதத்தில் இருக்கக்கூடியதான அந்த தூசியை எல்லாத்தையும் கொடுக்கிறோம். இந்த பாதத்துல பட்டு மேல தூசி வந்து பார்த்தா அதையே எல்லாத்தையும் கொடுக்கிறோம். இருந்த போதிலும் 4 புருஷார்த்தங்களும் நானே கொடுப்பேன், என் கையாலேயே கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக 4 கை வச்சிருக்கா. சுதந்திரம் தேதந்திரம்
தலமவாதீதரதிடம் அப்படின்னு சகல ஜன வஸ்துக்கள் சர்வ சௌகாக்கியமும் ஏற்படுறதுக்காக சேருதான் நைவேத்தியம். ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணணும்னா 10,000 பண்ணதான் நான் சொல்லலாம், பணப்படலாம் 10 பண்ணலாம். விவகாரம் என்னன்னா பக்தி தான் முக்கியம். தினந்தோறும் ஒரு 10 தரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருக்க. அதுக்கு விட உங்களுக்கு அப்பாண்டி அனுகிரகம் கிடைச்சு, ஒரு சத்குருநாதர் கிடைச்சு, அவர் வழியாக மந்திரங்களை நாம் அறிந்து சகல சேவத்தை அடைவோம், மறுபிறவி இல்லாத நிலை அடையலாம். அப்படி உயர்ந்ததான ஒரு பலம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு மந்திரம் இது. இந்த ஸ்லோகத்துல காதால கேட்கறதுக்கே ஜன்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணிய சிரவண கீர்த்தனா அப்படின்னு அது புண்ணியம் பண்ணியதான் கேட்கிறோம். இது கேட்கறதுனால மறுபடியும் நமக்கு சேமம் ஏற்படும். அப்படி உயர்ந்ததான ஒரு பலம் இது இருக்கக்கூடியதான இந்த மந்திரங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்ததாக அடுத்த மந்திரம் சிவசக்திகாமஹா அப்படிங்கிறது. சிவசக்திகாமஹா க்ஷிதிரதரவிஸ்ரீஜகிரணஹ ஸ்மரோ ஹம்சஹ சக்ரஹ ததனுஜ பராமாரஹரயஹ அமீத்ருல்லேகாபிஹ தித்ருபிஹ அவசானேஷு கடிதாஹ பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாவயவதாம். சிவஹ சக்திஹ காமஹ க்ஷிதிஹ அக ரவிஹ சீதகிரணஹ ஸ்மரஹ ஹம்சஹ சக்ரஹ ததனுஜ பராமார ஹரயஹ அமீஹிருல்லேகாபிஹ தித்ருபிஹ அவசானேஷு கடிதாஹ பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாவயவதாம். 32வது ஸ்லோகம் அம்பாளுடைய பெயரை சொல்லக்கூடியதான ஸ்லோகம். அம்பாளுடைய பெயர்னா அதான் லலிதா பரமேஸ்வரி, காமேஸ்வரி அப்படின்னு பேர்னா இதுக்கு இது என்ன புதுசா சொல்றது அப்படின்னு நினைக்கலாம். ஸ்வரூபம் ஒவ்வொன்றுக்கும் இப்ப பேரு நம்ம சொல்லும் பொழுது வசதா அந்த பேர் அங்க பொருந்துமான்னு பார்க்கணும். பேரே இல்லாதான பேரை சொல்ல முடியாதான ஒரு பொருளுக்கு பேரு சொல்லணும்னா அது கவனமாகத்தான் சொல்லணும். பேர் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்ப சாதாரணமாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயரை சொல்றேன். அத பேரு நமக்கு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப புஸ்தகம்னு நான் சொல்றேன். புஸ்தகம்னு சொன்னதுமே உங்க மனசுல என்ன ஏற்படுறது? புஸ்தகத்தினுடைய பொம்மை உங்களுக்கு ஏற்படும். அப்ப நான் எந்த ஒரு சொல்ல சொன்னதுமே அந்த சொல்லுடைய பொருளானது உங்க மனசுல ஏற்படும். யானேன்னு சொன்னதுமே அடுத்த கணம் என்ன ஆகுது? ஒரு பெரிய உருவத்தோட முன்னால துதிக்க இருந்து 2 கண்டங்கள் இருந்து முறம் போன்றதான காதுகளோட சின்ன கண்ணுகளோட ஒரு வியக்தி ஒரு ஒன்று முன்னாங்க மனசுல நிற்கிறது. ஓஹோ, இதைத்தான் இவர் குறிக்கிறார் அப்படின்னு தெரியும். அவர் பேர் என்று சொன்னால் பொருளை கொடுக்கக்கூடியதான ஒரு சொல். அந்த பொருளானது நமக்கு குறிக்கப்படுமையானால் அந்த சொல்லுக்கு பெயர் என்று சொல்கிறோம். இதுதான் வாகர்த்தங்கள்னு பேர். வாக்கு அர்த்தம். அப்ப அம்பாளுடைய பெயரை நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்? அதுல ஜாதி இல்ல, குணம் இல்ல, கிரியை இல்ல, சம்பந்தம் இல்ல. இந்த நாளும் இருந்தா தான், இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் ஒரு சொல்லால சொல்லப்படும். அது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டதான ஒரு தத்துவம். அதை தாங்கள் எப்படி பெயரால் குறிப்பிடுவேன்? எந்த பெயர் சொன்னாலும் அதை சரியாக அதை சொல்லாது, வேற எதையும் சொல்லும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொருளை சொல்லுமே தவிர அது வேற சொல்லாது. காத்துன்னு நான் சொன்னேன், ஏன்னா காத்தத்தார் தாங்கள் கண்டிருக்கிறீர்களோ இல்ல. ஆனா காத்துன்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரியுது? அது நம்ம உடம்புல வீசும், அப்ப நமக்கு இதமா இருக்கும். அது எதுவோ அது காத்துன்னு புரிஞ்சுட்டு இருக்கல, அவ்வளவுதான். நேர கண்ணால பார்க்கல. அதுவும் சொல்ல முடியாது போனா அது எப்படி நீங்க அதை அறிகிறது? ஆகையால் அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வேற பெயர்களை அதுக்கு அதை பரம்பரையா புரிந்து கொள்ளக்கூடியதான பெயர்களை சொல்லியிருக்காங்க. அதான் எல்லா தாஸ்நாமத்திலையும் இருக்காங்க. அதனால்தான் விஷ்ணுதாத்மா சொல்ல ஞானி நாமானி கௌனானி விக்யாதானி மகாத்மனா ரிஷிபி பரகீதானி தானி வஷ்யாமி பூதயே ஞானி நாமானி கௌனானி. அது நிஜமான பெயர்கள் அல்ல.
அந்த பெயர்களை என்னால சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணனை கிருஷ்ணன் சொல்லியிருக்கீங்களே, அவர் கிருஷ்ணன் அவர் பேர் இல்ல. உங்க மனசை ஆகர்ஷணம் பண்றதுனால அவருக்கு கிருஷ்ணன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு பெயர், அவருக்கு ஒரு செயல் இருக்கு, அந்த செயல்னால அவருக்கு கிருஷ்ணன்னு சொன்னேன். விஸ்வம் உலகமா இருக்க ஆகையால் விஸ்வம்னு சொன்னேன். எங்கும் வியாபிச்சு இருக்கார் ஆகையால் அவருக்கு விஷ்ணுன்னு சொன்னேன். வசத்துன்னு ஹோமத்துல பண்றார் அதனால வசத்காரகான்னு சொன்னேன். பூத பவ்ய பவத் பிரபு, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். அப்ப அவர் பேரே சொல்லலையே, அவருடைய செயல்களை தானே சொல்றேன். அவளை தாங்க சொல்ல முடியும். அந்த நாமங்கள் எல்லாமே இதுல இருக்கக்கூடியதான நாமங்கள் எல்லாம் வேதத்துல இருக்கிற நாமங்கள். விஷ்ணு இருக்கு, விஷ்ணு வேத்யா பிரபோதம், இந்த மந்திரத்துல இருக்கிற விஷ்ணுங்கிற பதத்தை இங்க வச்சிருக்கேன். அதே போலயே விஸ்வம் ஜோதானமேதது அப்படிங்கிற மந்திரத்துல விஸ்வம்னு எடுத்திருக்கேன். இப்படி 1000 நாமாக்களும் 1000 மந்திரங்கள்ல இருக்கு. ருக்வேதத்துல 1000 மந்திரங்கள் இருக்கு. அந்த 1000 மந்திரங்கள்ல ஒவ்வொரு மந்திரத்திலையும் இந்த நாமாக்கள்ல அப்படி அந்த நாமாக்கள் வேதத்தில் இருக்கக்கூடியதான நாமாக்கள், அவருடைய செயல்களை குறிக்கக்கூடியதான நாமாக்கள், குணப்பிரயுக்தமான நாமாக்கள், அதான் சொல்லியிருக்கேன். அதே போல அம்பாளுக்கு அந்த நாமாக்கள் எங்கிருந்து சொல்றது? வாக்குக்கு மனசுக்கு 8வதான பரம்பொருளாச்சு. அப்ப அந்த அம்பாளை எப்படி சொல்றது, எப்படி வாயால குடிக்கிறது, எது சொன்னாலும் தெரியாது. விசாலாட்சி தான், விசாலமான கண்கள் உடையவள். என்ன புரிஞ்சது? விசாலமான கண்கள் எத்தனையோ பிராணிகளுக்கும் இருக்குன்னு அம்பாளை அந்த பெயரை வச்சு அம்பாளுடைய சுரூபம் எப்படி அறிக்கிறது? நான் ஒரு டேபிள்னு சொன்னா இந்த டேபிள் இப்படிதான் இருக்குன்னு உங்க மனசுல ஒரு பொம்மை ஏற்படுறத ஒரு ஊகிக்கிறீங்களா இல்லையா? அப்படி சொல்ல முடியுமா? முடியலையே. அந்த நாமாவை எப்படி கரெக்டா குடிக்கிறது? வாசாம கோச்சரமான ஒரு தத்துவத்தை அதை குறிக்கிறதுக்கு பெயர் இல்லை. பெயர் இல்லாத போனால் எப்படி சார் கம்யூனிகேட் பண்றது? லோகத்துல ஒருத்தர் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணத்துல இன்னொருத்தர் மனசுக்கு கொடுக்கறதுன்னா அது வார்த்தையாலத்தான் கொடுக்க முடியும். அந்த வார்த்தையும் சொல்ல முடியாதுன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு திண்டாடுறேன். அப்பொழுது அதை குறிக்கிறதுக்காக அம்பாளுடைய உருவத்தையே ஒரு 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 விதமாக நமக்கு அம்பாளுடைய உருவமானது 15 எழுத்துக்களால அமைஞ்சிருக்கு. மாத்திருக்க ஆவரண ரூபிணி. இதற்கு முன்னால நான் சொல்லும் பொழுது அம்பாள் கையில அக்ஷமாலை இருக்குன்னு சொன்னேன். ஜபமாலை இருக்கு. இந்த ஜபமாலைக்கு அக்ஷமாலைன்னு பேரு. ஏன் அக்ஷமாலைன்னு பேர் வச்சிருக்கேன்? 6 இருந்து ஷா வரைக்கும் வரக்கூடியதான எழுத்துகள். அதோட முடிவு 6 இருந்து ஷா வரைக்கும் இருக்கக்கூடியதான எழுத்துகள் எல்லாமே அம்பாளுடைய உருவமா இருக்கு. அம்பாளை குறிக்கிறதாக இருக்கு. ஒவ்வொரு எழுத்தும் அம்பாளை குறிக்கிறது. ஆகையால் அக்ஷமாலா அப்படின்னு. அதே விதமாக அந்த எழுத்துகளிலே ஒரு 15 எழுத்துகள் தனியா இருக்கு. அது அம்பாளை குறிக்கிறான். அந்த 15 எழுத்துகள் என்னங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சிவஹா சக்தி காமஹா ரிதிஹி அதரவி சீதகரணஹா. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இந்த நாமாக்கள். சிவஹான்னா ககாரம், சக்தினா ஏகாரம், காமஹான்னா ஈ, சிதிஹி லா. அதுக்கு பிறகு ரவிஹி, ரவிஹின்னா ஹா அப்படி. சீதகிரணஹா சந்திரன் சகாரம். அதே போல ஸ்மரஹா ககாரம், ஹம்சஹா ஹகாரம், சக்ரஹா லா. இதற்கு பிறகு பரா, பராபீஜத்துக்கு சகாரம்னு. அதுக்கப்புறம் சக்கர மாரஹா ககாரம் ஹரிஹி லகாரா. இது என்ன சார் ஒண்ணுமே புரியலையே? என்னமோ காலா ஏலா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட இல்ல, இந்த எழுத்துக்களுக்கு பின்னால அமி திருல்லேகாபிஹி திருதிருபிஹி அவசானேஷு கட்டிதாக. அமி இவைகளெல்லாம் 3 இடங்களில் திருல்லேகையோட சேர்ந்து அப்ப என்ன அவசானேஷு கட்டிதாக பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாவயவதாம். இந்த எழுத்துகள்லாம் உங்களுடைய பெயரை சொல்லக்கூடியதான வர்ணிக்க கூடியதான எழுத்துகளாக இருக்கு. வர்ணம், வர்ணம்னா நம்ம கலர்னு ஒரு அர்த்தம் பண்றோம். வர்ணம்னா வர்ணிக்க கூடியது. தங்களுடைய உருவத்தை, தங்களுடைய ஒரு செயலை, தங்களுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்க கூடியதான எழுத்துகளாக இருக்கு.
அப்ப இந்த 15 எழுத்துகளும் 15 12 தான் சொல்லியிருக்கார். 3 இடத்துல ஸ்ரீம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டோம்னா அம்பாளுடைய மந்திரமாகிறது அப்படின்னு பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படின்னு. அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் அம்பாளுடைய உருவமே. இப்ப நாம நாமினோகோ அபேதா அப்படின்னு ராமான்னு சொல்றோம். அந்த ராமாங்கிற ஒரு சொல்லுக்கும் ராமாங்கிற ஒரு பெயருக்கும் அந்த வியக்திக்கும் வித்தியாசம் இல்லை. இது சாதாரணமாக நம்ம கொண்டிருக்கோம். ராமனை பூஜை ராமாயணமா அப்படின்னு பூஜை பண்ற. ராமாயணமாக நேரா என்ன பண்ணணும்? நீங்க ராமனை எதிர்க்க வைத்துக் கொண்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதான ராமாயணமாங்கிற சொல்லுக்கு அர்த்தம். ராமனுக்கு நமஸ்காரம்னு சொன்னா நமஸ்காரம் பண்றதுன்னு எப்படி பண்றது? அந்த வியக்தியை எதிர்க்க நிக்க வச்சு அப்ப நமஸ்காரம் பண்ணா ராமனுக்கு நமஸ்காரம். ராமனுக்கு முன்னாள் வந்து நிக்கிறாரோ நிக்கல. ஆனா ராமாயணமாங்கிற சில சமயத்துல புஷ்பத்தை அந்த ராமனுடைய படத்துக்கு போடுறது ராமாயண மகான்னு. சில சமயத்துல அதுவும் இல்ல மனசார ராமாயண மகாங்கிற. இந்த ராமாங்கிற ஒரு பெயர் இருக்கிறதுல இந்த பெயரானது அந்த வியக்தியை சொல்றது. அந்த பெயருக்கும் அந்த வியக்திக்கும் அபேதம். அதே போலயே இந்த 15 எழுத்துக்களுக்கும் அம்பாளுக்கும் அபேதம். இந்த 15 எழுத்த சொன்னேனால் அம்பாளை நேரா சொன்ன மாதிரி. ஆகையால் அதான் மந்திரத்தினுடைய விசேஷம். மந்திரம்னு சொன்னா சாதாரணமாக எழுத்துக்களை தாங்கள் சொன்னாலும் அந்த வியக்தியே அங்க இருக்கு. அந்த ஸ்ரீசக்கரத்தை இதை சொன்னதுமே அந்த வியக்தியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்க முன்னால உங்களை அனுகிரகம் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆகையால் இந்த 15 எழுத்துகள் பஜந்தே வர்ணாஸ்தா தவஜனனி நாம அவயவதாம் உங்களுடைய பெயர்களுடைய அவயவங்களாக ஆகிறது அப்படின்னு சாதாரணமாக அர்த்தம். மேலோட காணக்கூடியதான ஒரு அர்த்தம் அப்படின்னு அம்பாளுடைய திரு உருவத்தை 15 எழுத்துகளோட பஞ்சதிசி மந்திரமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த 15 எழுத்துகளோட இருக்கக்கூடியதான பஞ்சதிசி மந்திரம் 3ஆக பிரிஞ்சிருக்கு. அந்த 3ஆக பிரிஞ்சிருக்கக்கூடியதான அம்சம் எப்படி பிரிஞ்சிருக்கு? முதல் 4 எழுத்து கா ஏ ஈலா அப்படின்னு வரிசையா சொன்னார் பார்த்தீங்களா? இவையெல்லாம் அக்னி கூட்டம். அதற்கு பிறகு இருக்கக்கூடியதான 5 எழுத்துகளுக்கு பார்த்தீங்களா? அதானது சூரிய மண்டலம். அதுக்கு மேல சகலமாக இருக்கு பார்த்தீங்களா? அது சந்திர மண்டலம். இந்த 3க்கும் மேல ஒவ்வொன்றிலையும் ஹரியும் 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 சேர்த்திருக்கேன். அவைகள்லாம் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. ஒவ்வொரு இதற்கும் நடுவுல இந்த கிரந்திகள் இருக்கு. அப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் சார். இது என்னமா நமக்கு உபயோகப்பட போகிறது அப்படின்னா இது உபயோகப்படுறதுன்னு இல்ல. நம்ம சரீரத்துக்குள்ளேயே இப்படி இருக்கு. அம்பாளுடைய ஸ்வரூபம் சோம சூரிய அக்னி லோச்சனா சொல்லிட்டு இருக்கலாம். அதே போல அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? 3 தேவதைகளுடைய வடிவமாக இருக்கு. திரிகண்டோ மாத்திருக மந்திர சோம சூரிய நலத்மலா அப்படின்னு சூரியன் சந்திரன் அக்னி இந்த 3 தான் முக்கியமா இருக்கு. நதந்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி. சூரியன் சந்திரன் அக்னி தான் வேதம் சொல்றது ஜோதிஸ்வரூபமா. அந்த 3க்கும் அப்பாற்பட்டதா 3க்கும் சேர்ந்து தாண்டினதான ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. இது பார்க்கணும். சாதாரணமா நம்ம உலகத்துல அக்னி ஜோதிஷன்னு சொல்றோம். ஜோதிஷனுடைய வழிபாடு ரொம்ப பிராச்சீனமானது. இன்னைக்கு வந்ததில்லை. வேத காலத்துல தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்ஹோபாசதேமிருதம் அப்படின்னு ஜோதிஷ வடிவமாக பரம்பொருளை தியானம் பண்றதுன்னு ரொம்ப சொல்லிருக்கு. சாந்தோக்கியோபனிடத்துல 6ஆம் அத்தியாயத்துல முதல்ல பிரகிருதி ஜோதிஷர். அந்த பரமாத்மா தத்தேஜோ தத்தேஜ ஐத்ததா தத்தேஜோ திருஜதா அப்படின்னு ஆகாசத்தையும் வாயுவும் சொல்லல. ஏன்னா முதல்ல தேஜஸ். ஏன் இந்த ஜோதிஷ வழிபாடுல முதல்ல உயர்ந்ததான ஒரு தத்துவம் ஜோதிஷர். இந்த ஜோதிஷாக இருக்கிறது நமக்குள்ள ஸ்வயம் ஜோதிஷாக இருக்கு. எல்லோருக்கும் நான் அறியக்கூடியதான தத்துவமாக இருக்கு. ஜோதிஷனா ஒளிங்கிறது மட்டும் அர்த்தம் இல்ல. ஜோதிஷனா அறிவுன்னு அர்த்தம். நமக்கு மற்ற அறிவு இருக்கோ இல்லையோ, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுறதா? நான் என்கிறது தெரியாத நிலை உண்டோ உங்களுக்கு? எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் அறிந்து கொண்டிருக்கேன் அல்லவா? அந்த ஜோதிஷு தான் ஸ்வப்பிரகாசமான சித் ஜோதிஷ். அது இருக்கும் மற்றவைகள் அறிகிறீர்கள். டேபிள் அறிகிறீர்கள், சேர் அறிகள்,
எந்தெந்த பொருளை தாங்கள் காணுகிறீர்களோ அந்தந்த பொருளுடைய அறிவு உங்களுக்கு வரது. எதனால வரது? உள்ள இருக்கிற அந்த ஜோதிஷனால சம்பந்தப்பட்ட அந்த உள்ள இருக்கிற ஜோதிஷ ஒலிக்கலைன்னா உங்க அறிவு எதையும் வேலை செய்யாது. ஆகையால்னா ராத்திரி தூக்கத்துல உங்க மனசோட சம்பந்தம் இல்ல. ஆகையால் மனசு எதையும் அறியல. தூக்கத்துல காலமுறை எழுந்திருக்கு அந்த மனசுக்கும் ஆத்மாவுக்கு சம்பந்தம் உண்டு. ஆகையால் மனசானது பொருள்களை எல்லாவற்றையும் அறிகிறது. ஆகையால் அது என்னது? ஜோதிஷாம் ஜோதி, அது பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றோம். அந்த ஜோதி வடிவமாக உமக்குள்ள இருக்கு. அந்த ஜோதிஷ சொல்லக்கூடியதான தத்துவம் இந்த மந்திரம். அந்த ஜோதிஷானது எப்படி இருக்கு? 3 விதமாக இருக்கு. எப்படி? அக்னி மண்டலமாகவும் சூரிய மண்டலமாகவும் சந்திர மண்டலம். ஆகையால் தான் சொன்னேன், இந்த 3க்கும் அப்பாற்பட்டதான அந்த தத்துவத்தை நீங்க அறிய முடியாது. அது 3ஆ பிரிஞ்ச பிறகு இந்த ஜோதிஷத்தை நீங்க பாக்குறீங்க. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இந்த 3 ஸ்வபாவமும் எப்படி நமக்கு இருக்கு? எப்படி சொல்றது? இந்த அக்னிய அகாரமாகவும் சூரியனை உக்காரமாகவும் சந்திரனை மகாரமாகவும் சொல்றேன். இந்த 3 தாண்டிட்டுமே ஓங்கிற சத்தம், ஓங்கிற எழுத்துல ஓம்னு சொல்லி எங்க முடியறதோ அங்க நீங்க ஓம் அப்படின்னு சொல்லி முடிச்ச அந்த மகாரமானது எந்த ஒரு ஆகாசத்துல அந்த சத்தமானது சொல்லானது அடங்கி போறதோ அந்த இடத்துக்கு அதான் துரியம்னு. ஓங்கார உபாசனம் எப்படி பண்றது? ஓம் 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 இது இல்ல. ஓம்னு ஒவ்வொரு தரமும் ஓம்னு சொல்லி அந்த சவுண்டானது ஆகாசத்துல அப்படியே லயிச்சு போகணும். அது லயிச்சு போன பிறகு ஒரு செகண்ட் நிறுத்தி மறுபடியும் ஓம்னு சொல்லணும். ஓம் அப்படி பாரு. ஆனா அதெல்லாம் நமக்கு இல்ல, சன்னியாசிகள் எல்லாம் விடுதோம். அது எப்படி உபாசனை பண்ணி நமக்கு என்ன? ஓங்காரம் சுத்தமாக யதீஸ்வராவை தான் உபாசனை பண்ணணும். இருந்தாலும் அந்த ஓம் எனக்கூடியது என்ன சொல்றது? அவ உபாசிக்கட்டும். ஆனா அங்க என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. அந்த அகார உகார மகாரங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான 3 நிலைகளை சொல்றது. அகாரம் ஜாக்கிரத்தையும், உகாரம் சொப்னத்தையும், மகாரமானது தூக்கத்தையும். அந்த 3ஐயும் தாண்டினதான லயத்தை, அந்த 3ம் எங்கு லயத்தை அடைந்திருக்கோ அந்த லயஸ்வரூபமானது அது துரியமான நிலையை சொல்றது. இந்த ஜாகிரத நிலையில நம்ம இஷ்டமாக 19 புலன்கள்னால 19 புலன்கள், 5 அறிவு புலன்கள், கண்ண காது மூக்க நாக்கத்தோடு, 5 செயல் குணங்கள், பாணி பாத பாயு பசம் கை கால 1-2 போறது இல்லை. அதுக்கப்புறம் 5 பிராணங்கள், பிராண அபான தியான உதான சமானம். மனசு இது பண்றதா அது பண்றதா, போறதா வேண்டாமா கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் புத்தி, சரி போப்போம், புரியுதோ இல்லையோ போய் பார்ப்போம் அப்படி. அப்புறம் நான் என்ன போனேன் அப்படி. போன வாரம் சொல்றதுக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு சரியா ஆப்போசிட்டா இருக்கு சார். இது சித்தம். இப்படிப்பட்டதான எண்ணங்கள் மொத்தம் எத்தனை சொன்னேன்? முதலையே எண்ணணும்னு சொல்லணும். இப்ப சொல்றேன், 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சேர்ந்து 19. இந்த 19 உபயோகப்படுத்தினா நீங்க முடிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த 19ஐயும் நீங்க எல்லாம் மனசுல ஒடுக்கிட்டு மனசு மட்டும் உபயோகப்படுத்தினா சொப்பனம்னு அர்த்தம். அல்லவா? சொப்பனத்துல நீங்க கண்ணை திறந்து பாக்குறீங்களா? பார்க்காத சொப்னம் இல்லைன்னு பக்கத்துல தான் பயந்துருவோம். அதுல கண்ணை மூடிட்டு தான் சொப்னம் பாக்குறேன். அதே போல ஒரு புலங்களை கை தான ஆடல சொப்னத்துல. இது சொப்பனம் இருக்கு. மனசு மட்டும் வேலை செஞ்சா சொப்பனம் இருக்கு. அந்த மனசும் வேலை செய்யறது நிறுத்தி விடுதுன்னு வச்சுங்களேன் சுசுப்தின்னு. அப்ப ஆனா அந்த சுசுப்தியில மட்டும் என்ன விசேஷம்னா அங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. மனசுல எழுத சொல்லலாம் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா எழுதுன்னு சொல்லப்படுது. நன்றாக தூங்கினேன், எதையும் அறியாமல் தூங்கினேன். நீங்க அதை கவனிக்கலையே தவிர உங்களுடைய விவகாரங்கள்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் துரியம் வித்தியாசம். ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன அந்த அளவரம் தாண்டி இருக்குமேனா துரியம். தங்களை தாங்கள் மறந்த நிலையானது தூக்கம். தங்களை மட்டும் அது தாங்கள் மட்டும் பிரகாசமாக இருந்து கொண்டு மற்றதை எதுவும் தெரியலன்னு துரியம். எப்படி 3 நிலைகளுக்கு மேல 4வது நிலை சொன்னேன். எல்லாம் இந்த மந்திரம் அகார ஒகார மகார துரியம். அதே போல இவாளுக்கு ஹெட். நீங்க முடிச்சுட்டு இருக்கிறப்ப உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கு, உலகத்தோட ஈசிச்சுட்டு இருக்க.
முடிச்சுட்டு இருக்கிறக்காக காலம் வந்து ராயக்காலம் வரைக்கும் பாருங்க தூங்குற பரியந்தம் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கு. 90% டிவி உலகம், அது இல்லைன்னா ஊர்வம்பு உலகம், அதுவும் இல்லைன்னா கவலை உலகம். ஏதோ வெறுமனை ஒண்டியே உட்கார்ந்துனே கவலைப்பட்டுட்டே இருக்கான். இல்லைன்னா செல்போன்ல பேசிட்டே இருக்கான். செல்லுன்னா போனுக்கு ஒரு செல்லு பேரு, ஜெயிலுக்கு ஒரு செல்லுன்னு பேரு. ஏன்னா அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்காளோ தெரியல, அதை பண்ணிட்டு இருக்கா போன. ஆனா என்ன ஆச்சு, இதை தாண்டி ஒரு பதார்த்தம் இருக்கு என்று அறியலை. உலகத்துல எப்பொழுதும் உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கா. ஆகையால் இவனுக்கே விஸ்வம்னு பேர். முடிச்சுட்டு இருக்கா. உங்களுக்கு ஏன் விஸ்வம்னு பேர் வச்சிருக்கேன்? உலகத்துல இருக்கு, விஸ்வமா இருக்கு. அதனால தூங்கிட்டு இருக்கிற காலத்துல ஸ்வப்னம் வருது. அந்த ஸ்வப்னத்துல உங்க பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இது டாக்டரே சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்ன வேற என்ன? அதனாலதான் அதுக்கு தைஜஸ். அதே போல தூங்குற காலத்துல என்ன? பிராஜ்ஞா பிரகர்ஷேன அஜ்ஞா. ஒன்றும் தெரியல, அது நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. ஒன்றும் அறியாம தூங்கினேன் சொல்லு. ஒருத்தர் பிரகர்ஷேன ஜான்னு ஏண்டா நன்னா தூங்கினா நாளைக்கு நன்னா புரிஞ்சுப்பான் சார். தூக்கம் இல்லாதவனுக்கு சரியா புரியாது. அடுத்த நாள் நல்லா தூங்கிட்டான்னு வச்சுங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பிரகர்ஷேன ஜான்னு இருக்கும். இப்ப தீர்க்கம் வந்தது என்ன? ராட்சத வாயசாதி வந்து சுவார்த்தே அன் அப்படின்னு ராட்சத காக்கா மாதிரி இருக்கான். அது போட்டோம், நமக்கு வேண்டாம். ஆனா விவகாரம் என்னடா, இப்ப தூக்கத்துல அவனுக்கு பிராக்யன்னு பேரு. இந்த மூணையும் தாண்டி இன்னும் இருக்கான். உலகத்தோட சம்பந்தப்படல, உலகத்துல இருக்கக்கூடிய தீர பதார்த்தத்தோட சம்பந்தப்படல, அறியாமையோட சம்பந்தப்படல. அதுக்கு மேல ஒரு அறிவு வடிவமாக அறிவு சக்தியா இருக்கா அவனுக்கு துரியன்னு பேரு. இது இண்டிவிஜுவலா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கலெக்டிவா கொஞ்சம் பாருங்க. ஒரு மரமா இருந்தா மரம்ங்கிறோம், 1000 மரம் இருந்தா மரம் மரம் மரம்ங்கிறட. சர்வ பிராணாம் ஏகதேச ஏகவை பக்தம் வியாபத்து. விவகாரம் நிறைய ஒரு கோட்டா இருந்தா என்ன பண்றதுன்னு அதுக்கு வேற பேரு கொடுங்க. அப்ப என்ன, மரங்களுடைய கூட்டத்துக்கு மரம் என்று பேரு, மரங்கள்னு பேரு இல்ல. ஆனா என்ன பேரு? வனம்னு பேரு. ஒரு சோல்ஜர் இருந்தா அவருக்கு சோல்ஜர்னு பேரு. ஒரு 1000 பேர் இருந்தா என்ன? ஆர்மின்னு பேரு. என்ன சார் இது? அவ தானே இருக்கான்னு இருந்தாலும் கூட்டமா இருந்தா வேற பேரு. அப்ப என்ன, அதே போலயே மனுஷாலாம் முழிச்சுட்டு இருந்தா அவளுக்கு விஸ்வம் விஸ்வம்னு பேரு. எல்லாம் கூட்டமா இருந்தா வைஸ்வானர்னு பேரு. அதே போல பபுல இருக்க எல்லா மனசும் சேர்ந்து அவளுக்கு ஹிரண்யகர்ப்பம் நாம பேர் வச்சிருக்கோம். ஏன் மரங்கள் கூட்டமா இருந்தா அதுக்கு வனம்னு ஏன் பேர் வச்சு? இது மைக்ரோ லெவல்ல சார், அது மேக்ரோ லெவல் தான். உங்க ஆத்துல மைக்ரோ லெவல் எப்படி தெரியுமா? நான் எவ்வளவு காசு வருதோ வந்த பிறகு செலவு பண்ணும். மேக்ரோ லெவல்னா என்ன அர்த்தம்? முதல்ல செலவு பண்ணிட்டு அப்புறம் டாக்ஸ் போடுறது, அவ்வளவுதான் வித்தியாசம். விவகாரம் பப்ளிக் பைனான்ஸுக்கு உங்க பைனான்ஸுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல இவ்வளவு செலவுன்னு சொல்ல வேண்டியது, காசு அப்புறம் வரணும். ஏதோ பண்ண வேண்டியது. அதுக்கு காசு இல்லைன்னு என்ன பண்றது? பிரிண்ட் அடி. அது போல அப்ப விவகாரம்னா ஒண்ணு எல்லா இடத்துலயும் மைக்ரோ மேக்ரோன்னு வச்சுருக்கோமோ இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் தனித்தனியா இருந்தா விஸ்வன் தைஜசன் பிராக்யன் துரியன் என்ற பெயர். சமஷ்டியா இருக்கமையானால் வைஸ்வானரன் இரண்டிகர்பன், அதே போல ஈஸ்வரன் சூத்ராத்மா. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான தத்துவம் துரியமான தத்துவம். துரியாத்வம் காபி யுத்தி மமஹிமா அப்படின்னு இங்கே சொல்ற. உங்களை இன்னார்னு சொல்ல முடியாதுன்னா காபி என்னது என்று சொல்ல முடியல. மகிமா மகிமைக்கு அப்பாற்பட்டதான தங்கு தடங்கள் இல்லாதான மகிமையோட கூடியதான ஒரு தெய்வம். இப்ப நம்ம என்ன சொன்னா, அம்பாளுடைய ஸ்வரூபம் ஓங்கார வடிவமாக இருக்கு. அந்த ஓங்காரமாக 3 ஜோதிஷாக்கு இருக்கு. அக்னிமண்டலம், சோமமண்டலம், சந்திரமண்டலம் அவைகள்லாம் நம்ம சரீரத்துக்குள்ளேயே எப்படி இருக்கு. இதே இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் நம்ம சரீரத்துல கூட ஸ்ரீமத்வரூபமுக பங்கஜ கண்டாத கடபர் எந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி சக்தி கூடைகதாபன்ன கட்டியதோ பாகதாரிணி. தலையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த முகம் வரைக்கும் முதல் கூட்டமா, இந்த கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு 4 வரையும் 2வது கூட்டம், அதுல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கிற உட்கார இடம் வரைக்கும் 3வது கூட்டம். சக்தி கூடைகதாபன்ன கட்டியதோ பாகதாரிணி. ஆகையால் இத்தனை ஸ்வரூபம் உங்க சரீரத்துக்குள்ளேயே இருந்துருக்க. இந்த ஸ்வரூபம் சோமசூரியாக்னி லோச்சனா நான் சொன்னேன். மேல இருந்து ஆரம்பிச்சு இப்படி 3 கூட்டம் சொல்லிவிட்டேன். இந்த 3 கூட்டத்தையும் தனித்தனியாக மந்திரங்கள், ஒவ்வொரு கூட்டம்னு பேரு. அதான் முதல் 4 எழுத்துக்க காமராஜ கூட்டம்னு பேரு,
அதுக்கப்புறம் வந்ததான 5 எழுத்துகளுக்கு சக்திக்கு முதல் கூட்டத்துக்கு வாக்பவ கூட்டம்னு பேரு, 2வது 5 எழுத்துக்கு காமராஜ கூட்டம்னு பேரு, 3வது சக்தி கூட்டம்னு பேரு. அந்த 3 நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கு. ஆகையாலதான் இந்த சரீரம் தேவோ தேவாலய புரோக்தா, இந்த சரீரத்துக்கு தேவாலயம்னு பேரு. அதுக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்காரு, அவர் தான் பரம்பொருள். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் பரம்பொருள். இதுதான் நீங்க பூஜை பண்றது. சிவஸ்வரூபம் எந்த கோவிலுக்கு போய் அங்கே போய் இதுக்குள்ள சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ண வேண்டாம் நான் சொல்லல. ஆனா ஆக்சுவலா பூஜை என்ன, உங்க சரீரத்துக்குள்ள அம்பாள் எப்படி இருக்கான்னு பாக்குறது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷர்ஜுன திஷ்டதி ராமயும் சர்வபூதானி யந்திராரூடானி மாயைய. உங்க சரீரத்துக்குள்ள அங்கொட்ட மாத்திர புருடா ஜோதிரிவாது மதா, புகை இல்லாத ஒரு கேவல ஜோதி வடிவமாக அங்குட்ட மாத்திர கட்டவர் அளவுக்கு உங்க இதயத்துல இருக்கான்னு சொல்ற. இதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் ஏதோ 15 எழுத்துகள் அது இதுங்கிறேன்னு தத்துவம் என்ன இதுதான் இந்த ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை நாம் அறியும் பொழுது சொல்லக்கூடியதான இந்த தத்துவமை நாம் அறிந்தோமையானால் என்ன ஏற்படுறது நமக்கு? உங்கள் அறியாமலேயே இந்த பிறவையில ஆத்ம தத்துவ ஞானம் தானா வருது. உபனிஷத்துகளை வாசித்து அதை புரிந்து கொண்டு அதை இந்த ஜன்மால அனுபவத்துக்கு வர வேண்டியதான நிலை இதனால வருது. ஞாபகத்துக்கோ, உபனிஷத்தை வாசிக்கலாம், குருமுகமாக வாசிக்கலாம், அதை புரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த ஜன்மால அனுபவத்துக்கு வரணும். அனுபவம் இல்லாமல் இது மட்டும் வாசிட்டு அதை ட்ரையா, அதை நாம அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு இது உயர்ந்ததான ஒரு வழி. அனுபவத்துக்கு தியானம் உண்டு. எத்தனை பேர் தியானம் பண்றாங்க? தியானம் எப்படி பண்ணணும்னு தெரியும். இது உங்களுக்கு தியானத்துக்கு நேரா கொண்டு போறது. அதனால்தான் இந்த உபாசனையானது ஒரு சக்தி. இந்த உபாசனைக்கே தாரோபாசனம்னு பேர். இந்த தாரோபாசனம் சாந்தோக்கியோபனிஷத்துல 8வது அத்தியாயத்துல முதல்ல சொல்லிருக்கு. 7ஆம் அத்தியாயத்துல பூம வித்யான்னு பேர். 6ஆம் அத்தியாயத்துக்கு சத்வித்யான்னு பேர். இந்த 7வது அத்தியாயத்துல 2 தத்துவத்தை சொன்ன பிறகு பின்னால பிரஜாபதி இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் சொல்ல போறார். இந்த 2 சுத்த பிரம்ம வித்தியில நடுவுல இந்த தார வித்தியை விட்டு வேதம். ஏன்டா நான் சுத்த பிரம்ம வித்தியை சொல்றேன், ஆனா இந்த ஜனம் அவங்க அனுபவிக்கணுமே கொஞ்சம் உபாசனை. அதனாலதான் தாராக அசரூபிணி அப்படின்னு தாராகாத வடிவமாக அது சொல்றது. இத சதாசிவ பிரமேந்திரர் அவருடைய குரு பரமசிவேந்திரர் அவர் தார வித்யா பிரகாசிகா அப்படின்னு ஒரு புத்தகத்துல இது முழுக்க எழுதி. தார வித்யா எப்படி உபாசனம் பண்ணணும், அதுக்கு என்ன தாற்பயம், இந்த ஸ்ரீ வித்யான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, இது எப்படி என்ன ஏது, இது எல்லோருக்கும் எப்படி உபயோகப்படும். சன்னியாசிகளா இருந்தா அவளுக்கு ஓங்காரத்தை தனியா சொல்லியிருக்கேன், இவ்வளவு தூரம் சொல்றேன். சன்னியாசிகளா இல்லாதவர்களுக்கு எப்படி வித்தான விஷயம் விசேஷமா சொல்லியிருக்கேன். ஆனா வசுதாக நம்ம பார்க்க வேண்டியதான ஸ்வரூபம் இந்த எஸ்யனோ பக்திமம் ஜென்மா எதிவா சங்கரஸ்வயம். யாருக்கு இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கோ, எதிவா சங்கரஸ்வயம் இல்ல உபாசனா சாகித்யத்தினால அவன் சங்கர ஸ்வரூபமாக சாட்சாத் சிவஸ்வரூபமாக ஆகிவிட்டானோ, தேனைவ லப்யதே வித்யா ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி. இந்த ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த 15 எழுத்துகளோட இருக்கக்கூடியதான இந்த வித்யா இது குருமுகமாக யாருக்கு கிடைக்கும்? இப்படிப்பட்டவாளுக்கு தான். அப்படின்னு அவனுக்கு வேதாந்தத்துக்கு தகுந்ததான அதிகாரம் வந்திருக்கணும். அப்படிப்பட்டவாளுக்கு தான் இதை கிடைக்கும். அப்படி இருக்கிறவா இத உபாசனம் பண்ணி அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை புரிந்து கொண்டு இப்பிறவிலேயே அவ அதை அனுபவிப்பா. இதுதான் திருமூலர் சொல்றார், திருவடி ஞானம் சிவமாக்க வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். இந்த ஒரு தத்துவமானது மனுஷியால சிவலோகத்துக்கு சேர்க்கிறதா. அவர் சிவலோகம்னு சொன்னா கைலாசம்னு அர்த்தம் இல்ல, அவருடைய சிவலோகத்துக்கு மோட்சம்னு அர்த்தம். திருவடி ஞானம் சிறை மலமேற்கும். திருவடி ஞானமானது என்ன பண்றது? நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் எனக்கூடியதான மலங்களை நீக்கிறது. காயிக மலம் இந்த சரீரம் உண்டாகிறதுக்காக நம்ம பண்ணினதான கர்மாக்கள், அந்த கர்மாக்களை பண்றதுக்காக ஏற்பட்டதான ஒரு மலங்கள் காம குரோத லோக மோகம் இவைகள்னால தானே ஏவப்பட்டு இவன் கர்மாக்களை பண்ணுகிறார்.
காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாஜனோ மகாபாப்மா வித்யேர மிக வைதிடம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அந்த காமக்ரோதாதிகள் அது ஒரு மலர். அதனால கர்மாவை பற்றி அது ஒரு மலர். இவைகளுக்கு பின்னால நான் தான் எனக்கூடியதான ஒரு ஆணவ மலர். அது என்னத்தான் இருந்தாலும் தானா வரும். நமக்கு ஒண்ணும் தெரியல, நமக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் நமக்கு சமானம் உண்டோன்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தேல, தானா வந்து விடுறதுன்னு அந்த ஆணவ மலம். இப்படி இந்த மலங்கள் எல்லாம் போகணுமே ஏனால் அதுக்கு அவர் தான் வேணும். அதனால் திருவடி ஞானமே சித்தி முத்தையே, சித்தி முக்தி எல்லாமே அந்த திருவடி ஞானம் தான். அந்த பாதபத்மங்களுடைய ஞானம் நமக்கு இந்த உபாசனையில இப்படி ஏற்படுகிறது. ஆகையால் அம்பாளுடைய சொரூபம் என்ன சொன்னோம்? 15 எழுத்துகளாக இருக்கக்கூடியதான மந்திரமாகவும், அந்த 15 எழுத்துகளுக்கு 3 பிரிஞ்சிருக்கிறதாகவும், அந்த 3ஆக இருக்கக்கூடிய 3 ஜோதி வடிவமாகவும், அந்த ஜோதிஷுக்கு அப்பாற்பட்டதாக என்ன இந்த 3 ஜோதிஷுக்கு 3 நிலை. நெருப்பு எனக்கூடியதான ஜோதிஷ் இருக்கே, தொட்டா சுடும். சூரியன் எனக்கூடியதான ஜோதிஷ் நம்ம சூரியனை தொடர முடியாது, அவருடைய கிரணங்கள் தான். ஆனா அது ஒளிய அதிகமாக கொடுக்கிறது. சந்திரனுடைய ஜோதிஷத்துக்கு பார்த்தீங்களா, இது என்ன சீதளமா இருக்கு. பரத்ததா சீதமயூகவத்துஜா அப்படின்னு அதி சீதளமாக சந்திரனுடைய, ஆனா அதுவும் ஜோதிஷு தான். ஆனா இந்த 3க்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஸ்வரூப ஜோதிஷ் இருக்க, அது ஆனந்தமான ஒரு வேலை நமக்கு கொடுக்க, ரொம்ப க்ஷேமமான நிலையை நமக்கு கொடுக்க. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் இந்த 15 அக்ஷரங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு எழுத்தாக இருக்கு. அதுக்கு சந்திரகலான்னு பேர். அந்த சந்திரகலையானது 16வது கலையா இருக்கு. அது அழியாததான கலை. அதுல இருந்து இந்த 15 கலைகள் தனியா வந்து பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா, பிரதிபத்து பிரதமை அதுல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியதான 15 கலைகள். இந்த கலைகளோட சம்பந்தப்படாமல் நடுவுல ஒரு கலை இருக்கதான் சாதா கலா. எப்பொழுதும் சதா வித்தியமான கலா, அழியாதார. நமக்கு அறிவு அப்பப்ப வர்றது போறது. எல்கேஜில ரைம்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இத்தனை நாள் ஆச்சா, இவ்வளவு புத்தி வளர்ந்துருக்கேன், இதை மறந்துட்டு வேண்டாம்னு நினைச்சேன், மறந்தேன். அது ஸ்கூல்ல வார்த்தது ஏதாவது ஞாபகம் இருக்கும்? பாதிக்கு மேல மறந்துட்டோம். என்ன ஞாபகம் இருக்கேன்னு இப்ப நமக்கு இருக்கிற ஒரு ரொம்ப ஞாபகம் இருக்கு, அவ்வளவு. இதுவும் கொஞ்ச நாளா மறந்து போயிடுவேன். ஆனா எல்லாவற்றையும் அப்பப்ப அறியக்கூடியதான திறமையை கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதான் சாதாரணங்கள். அது எதோடையும் சம்பந்தப்படாது. அது இருக்க தொட்டுதான் உங்க புத்தியானது அப்பப்ப அதை கத்துக்கிறது. ஒரே குஞ்சுக்கு 4 குழந்தைகள், ஒரு பட்சி. அது ஒண்ணு திருடன் எடுத்துட்டு போயிட்டான், ஒண்ணு ஒரு பண்டிதர் எடுத்துட்டு போனார். இந்த பண்டிதர் எடுத்துட்டு போன கிளி இருக்கு பார்த்தல, அது ஏதோ திருமந்திரம் அது இது சொல்றது. ஆனா இந்த திருடன் எடுத்து போன கிளி அடி வெட்டு குட்டுங்கிறது. ரெண்டும் ஒரு அம்மாவுக்கு பிறந்ததானே. ஆமா சுவாமி, அது வளர்ந்த ரீதி. இது இங்க இருக்கக்கூடியதான தத்துவத்தை புரிஞ்சுட்டு, அது அங்க இருக்கக்கூடியதான திருவண்ணாமலை புரிஞ்சுட்டு. ஆகையால் தாங்கள் எங்க இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தா போல அத்தனையும் அறியக்கூடியதான திறமை உங்களுக்கு இருக்கு. எதையும் நீங்க அறியலாம். அறியக்கூடியதான திறமை உள்ள இருக்கக்கூடியதான பரப்பொருள் கொடுக்கிறார். அந்த ஒரு தத்துவம் இருக்க, அதான் ஷோடசி. அதான் இதுக்கு மேல இருக்கக்கூடியதான தத்துவம் சந்திரகலா தத்துவம். அது இதோட சம்பந்தப்படாது. இந்த போராட்டம் எல்லாம் போடுற பார்த்தீங்களா, அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 ஜாந்தரே நங்கனா இத்தமா கல்பிதோ சஞ்சகம் ஜெகதி நந்தனா அப்படின்னு அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த ராசலியில கோலாட்டம் போட்டு சுத்திட்டு இருக்க. நடுவுல கிருஷ்ண பரமாத்மா இருக்க, அவர் யாரோடையும் சம்பந்தப்படாது. ஆனா இவாளுக்கு என்ன, எல்லாரும் ஒவ்வொருவரும் கிருஷ்ணனோட சேர்ந்தா போல ஒரு பாவம், இதோட சம்பந்தப்படவில்லை. அவர் எட்டி இருக்க, அசங்கமாக கூட்டத்தமாக உதாசீனமாக இருக்கிறார். என்ன சார் இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கா, குதிச்சுட்டு இருக்காரு. என்ன குதிக்கிறவா குதிக்கிட்டா, நான் ஆனந்தமா, நான் என்னுடைய ஆனந்தமா நிலையில புல்லாங்குழல ஊதிட்டு இருக்கேன். இதான் ராசலீலா வைத்தவர். அதான் நமக்கு வேதாந்தத்துல அசங்கோக்கிய எம்பொருடா சொன்னதே அதான். அந்த அசங்கமான தத்துவம் தான் இங்க அந்த அம்பாள சந்திரகலா. அப்படிப்பட்டதான அந்த 16வது எழுத்து சொல்றதுனாலதான் இதுக்கு ஸ்ரீ வித்யான்னு பேர். ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீ வித்யா,
காமதேவிதா அப்படிங்கிற எதற்காக இதுக்கு இந்த பேர் வந்தது? எல்லாத்தோட வசதியான வித்யா எதுக்கு? இந்த ஜன்மாவில் உங்களுக்கு சின்சியரா வேதாந்த ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஞானம். இது என்ன சொல்றது? அம்பாண்டி ஒரு ஸ்வரூபத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடிய உன் மதர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படின்னு சொல்லும் பொருளும் என நடமாடும், சொல்லாகவும் பொல்லாகவும் அதனுடைய அர்த்தமாகவும் பொருளாகவும் நடமாடுகின்றதான் அந்த பரமேஸ்வரத்தை ஒன்னா சேர்ந்து புல்லும் பரிமள பூங்கொடியே அந்த அழகா அந்த கதில் லேகா சமருதி சக்கரோபரி சம்ஸ்திகா அப்படின்னு அது மின்னல் கொடி மாதிரி உங்க சரீரத்துக்குள்ளேயே ஜோதி வடிவமாக தோணுகிறவளே. அல்லும் பகலும் தொழும் அவருக்கே, அப்படிப்பட்டதான் அவருக்கு தினமும் எப்பொழுதும் சர்வதா சர்வகாலம் யார் அவரை அந்த அம்பாளை தியானம் பண்றாளோ அவளுக்கு அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் அழியாத ஒரு ஐஸ்வர்யமும் சிவலோகமும் உங்களுக்கு கிடைக்குமேன்னு இதே ஒரு தத்துவத்தை அங்கே அபிராம பட்டர் சொல்றார். வஸ்துதா இதுல சொல்ல வேண்டியதான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் இது தனியா அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். மேல ஸ்லோகங்கள்ல வரப்போறது மறுபடியும் அந்த ஸ்லோகத்துல வரது மறுபடியும் திருப்பி இங்க சொல்ல வேண்டாம். அப்படி இதனுடைய ஸ்வரூபத்தை அம்பாளுடைய ஸ்வரூபமாக இப்ப நம்ம சொன்னோம். இதுவரைக்கும் சொன்னதான ஒரு மந்திரத்துக்கு பஞ்சதசாட்சரி மந்திரம் என்று பெயர். ஆனா இதற்கு மேல அடுத்ததாக இருக்கக்கூடியது நாம் எல்லா மந்திரத்தையும் சொல்லும் பொழுது சில பீஜாட்சரங்களை சேர்த்துக்கோம். அந்த பீஜாட்சரத்தை சேர்த்துட்டா அதுக்கு சௌபாகிய வித்யான்னு அந்த நடுவுல ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு பீஜாட்சரத்தை சேர்த்தா சௌபாகிய வித்யான்னு ஆயிடும். அதே மாதிரி அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்பொழுது நான் சொன்னேன்னா அது முக்தியை கொடுக்கக்கூடியதான வித்யா. இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான ஐக்கியமான சில அபிமானங்களும் நமக்கு வேணும், சில பொருள்களும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கணும் என்று நினைக்கிறவாளுக்கு முக்தி கிடைக்கிறது கிடைக்கட்டும். ஆனா அப்பப்ப நமக்கு வேண்டியது வீடு சௌக்கியமா இருக்கணும், குழந்தைகள் நன்னா வாசிக்கணும், ஆத்திர எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கணும், எதுவும் குறை இல்லாம இருக்கணும் என்றும் நினைக்கிறாளோ இல்லையோ அவைகள்லாம் கிடைக்கணும்னு அதுக்கு என்ன பண்ற ஸ்மரம் யோனிம் லட்சுமி திரிஜயமிதமாதௌ தவ மனோஹோ நிதாயே கேரித்யே நிரவதி மகாபோகரசிகா பசந்தித்வாம் சிந்தாமணி குண நிபத்தாட்சவலயாः சிவாக்னௌ ஜுத்வந்தः சுரபிஹ்ருததாரா புதிததைः ஸ்மரம் யோனிம் லட்சுமிம் ஸ்மரம் மரம் மன்மதோ மாரஹ அப்படின்னு மன்மத பீஜம், யோனிம் யோனீஸ்வரி பீஜம். யோனின்னு உலகத்துக்கு காரணம்னு அர்த்தம். உலகங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவள் யாரு? புவனேஸ்வரி, ஓருங்களை ஆட்டி படைக்கிறவள். அவளுடைய பீஜம் லட்சுமி. இந்த லட்சுமி பீஜம் ஒரே அம்பாளே இப்படி 3 விதமாக காணப்படுகிறாள். அந்த 3 விதமான காணப்படக்கூடிய 3 உருவங்கள் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை 3 விதமாக அந்தந்த பீஜத்தோடு சேர்த்து சொல்லுங்க. அம்பாளை தியானம் பண்ணும் பொழுது நாம் எப்படி நினைச்சு பார்ப்போம். அப்படி நேற்றே சொன்ன அனிமாத்தியாதி ரவிதா அம்பாளை பார்க்கடல்ல நடுவுல உட்கார்ந்து இருக்கா போலையும் அனிமாதி தேவதைகள் அம்பாளை தெரிவிக்கிறா போலையும் தாங்கள் தியானம் பண்ணினீங்களேனால் சுதா சாகர மத்தியாஸ்தாம் ஜாயேத்யோ பரமேஸ்வரி அமிர்த முட்டடல்ல நடுவுல அம்பாள் இருக்கிறதா தாங்கள் தியானம் பண்ணினீங்களேயானால் என்ன ஆகும்? எந்தெந்த விஷம் சாப்பிட்டாலும் அந்த விஷம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். தீர்க்கமான ஆயுசு வரும். பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு சந்திரபிம்பத்தை பார்த்து அந்த சந்திரபிம்பல அம்பாளை தியானம் பண்ணி அம்பாளுடைய நாமாக்கள் ஒரு 10 நாமாக்களோ 20 நாமாக்களோ நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லியலையாங்க. அயமாயுஸ்கரோ நாம பிரயோக கல்பஜோதித தீர்காயுசு இருக்கு. ஏதோ இருக்கேன்னு இருக்கிறது இல்ல, உடம்புல ஒரு வியாதி இல்லாமல் இந்த உடம்பு வரல. அது எல்லாருக்கும் குண்டா இருக்கிறவளுக்கு ஐயோ குண்டா இருக்கேனேங்கிறான், ஒல்லியா இருக்கிறோம் ஐயோ ஒல்லியா இருக்கேனேங்கிறான், நடுவா இருக்கிறவன் நான் இந்த கோடி சேர்ல அந்த கோடி சேர்ல என்ன யாரும் கவனிக்க மாட்டேனேங்கிறான். எது எப்படி இருந்தாலும் சரி அரோக திருடகாத்தனா இருந்தா போதும். அப்படி உடம்புல வியாதி வைக்க இல்லாமல் தன் காரியம் தான் பண்ணிக்கொண்டு மனசு நிம்மதியா இருக்கிறவன இது ஒரு பிரயோக கல்பஜோதித. சின்ன சின்ன காரியங்கள் நீங்க அம்பாளை எப்பவும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கு. அம்பாளை தியானம் பண்ணாத வியக்தி கிடையாது. என்ன எது பண்ணினாலும் அம்மான்னு தானே கூப்பிடுறான்.
காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, பஞ்சசக்தி மந்திரம், இது காயத்ரி மந்திரம் தான். அதுல 3 கூட்டமும் காயத்ரியில 3 பகுதியை சொல்றது. சப்தமிதர் வரையும் ஒண்ணு, அடுத்ததாக தியோயோன பிரச்சோதையான்னு ஒரு போட்டி, நடுவில் பகவதி இத வரிசையை சொல்லப்படாத காயத்ரி மந்திரத்தை. ஆனால் இப்படி அந்த காயத்ரி மந்திரத்துல எந்தெந்த போர்ஷன் இருக்கோ அதை இப்படி சொல்றது. வஸ்துதா என்னன்னா பஞ்சசக்தி மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னால் ஒவ்வொரு கூட்டமும் முழு காயத்ரியும் சொல்றது. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான 4வது பாகம் ஒண்ணு இருக்கா, அது பிரதாரண்யத்துல சொல்லியிருக்கேன். பரவோ ரஜோ சாவலோம் அப்படின்னு சொல்லுது, அது காயத்ரியுடைய 4ஆம் பாகம். இத்தனையும் சேர்ந்து அதனுடைய ஒரு எசன்ஸையும் சேர்த்து இருக்கு. ஒரு காலத்துல பிரம்மதேவர் இந்த உலகத்துக்கெல்லாம் ரசம் என்ன அப்படின்னு தேடி பண்ணி ஆரம்பிச்சு, உலகத்துல எசன்ஸ் என்னதான் இருக்கு அப்படின்னு இருக்கிற எல்லா பொருளுக்கும் எசன்ஸா இருக்கிறது அதனுடைய சொல்லான வேதங்கள் அப்படின்னு. மறைகள் தான் எசன்ஸ். இது ஆற காரியமா, இது 4 வேதங்களை ஒரு மனுஷன் என்ன படிக்க முடியுமா? அதுக்குள்ள எசன்ஸ் பாருங்க. ஒவ்வொரு வேதமா எடுத்தார். ருக்வேதத்துக்கு எசன்ஸ் பூன்னு கண்டுபிடிச்சார், எஜுர்வேதத்துக்கு எசன்ஸ் புவஹான்னர், சாமவேதத்துக்கு வந்து சுவஹான்னர். இப்ப 4வது வேதம் அடக்கி போயிடு. வர்த்தோட இந்த 4 வேதங்களுடைய எசன்ஸ் 3 வியாகரதிகளா கண்டுபிடிச்சார். அப்புறம் பார்த்தார் இதுவும் கஷ்டமா இருக்கு, இன்னும் எசன்ஸ் பார்க்கணும்னு. அப்படியா, அதுக்கும் எசன்ஸ் ஓம்னு கண்டுபிடிச்சார். ஆகையால் தான் காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது ஓம் எனக்கூடியதான பிரணவத்தை சொல்லி ஓம் சுவகான 3 வியாகிருதிகளை சொல்லி அதுக்கப்புறம் தத்தவிதுகம் ஆரம்பிக்கலாம். இப்படி ஆரம்பிச்சாதான் இவனுக்கு அமிதமான ஒரு பலம் ஏற்படுகிறது அப்படின்னு. அதுலயும் உங்களுக்கு சாதாரணமாக லௌகிகமான காயத்ரியில 3 பாதங்கள் தான் சொல்ற. திரிபதா காயத்ரி 4வது பாதத்தை சொல்றது இல்ல, உபதேசமே பண்றது இல்ல. இந்த 4வது பாதத்தையும் சேர்த்து சொல்லணும். அந்த 4வது பாதம் லோகத்துல சொல்லி கொடுக்கறது இல்லையே, நம்ம அனுஷ்டானம் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பஞ்சசாஸ்திரி அம்பாளுடைய மந்திரத்தை சொன்னேனால் 4வது பாதத்தோட சம்யாகிருதியமாக சப்பிரணவமாக சொன்னா எந்த பலமோ அந்த பலன் வருது அப்படின்னு சொன்னோம். ஆனா அத்தனையும் முக்திக்கு உபயோகப்படும், சித்த சுத்திக்கு உபயோகப்படும்.